வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கொக்குத்தொடுவாயில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் உப்பள நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுப்பு. நல்லகண்ணுவுக்கு யாழில் உணர்வுபூர்வ அஞ்சலி. QR நடைமுறையால் பெரும் சிக்கலில் வாகன இறக்குமதியாளர்கள் விடுக்கப்பட்ட கோரிக்கை. தொடர்ந்து உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலைகள். இலங்கையில் மீண்டும் அதிகரித்த தங்க விலை. கொழும்பு வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து விழுந்து தமிழ் இளைஞன் உயிரிழப்பு. நெதன்யாகு உயிருடன் விரல்களை எண்ணிக்காட்டி கிண்டல். நெதன்யாகுவை துரத்தி கொலை செய்வோம், ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. அமெரிக்காவின் USS GRF விமான தாங்கி கப்பல் ஆதரவுகளை தாக்க தயாராகும் ஈரான். இந்திய கப்பல்களுக்கு ஈரான் கொடுத்த வாய்ப்பு காரணத்தை வெளியிட்ட ஜெய்சங்கர். செய்தியில் ஏவுகணையை முதல் முறையாக ஏவிய ஈரான் இஸ்ரேலை அதிரவைத்த 54வது அலை தாக்குதல். ஈரானின் அணு ஆயுதம் ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தல், ட்ரம்பின் ஐநா தூதர் தகவல். ஈரானில் சரமாரி தாக்குதல், இலக்குகளை துல்லியமாக துவம்சமாக்கும் இஸ்ரேல். ஈரானின் புதிய உச்சதலைவர் உயிருடன் இல்லை, ட்ரம்ப் வெளியிட்ட தகவலால் பரபரப்பு. துபாய் விமான நிலையம் அருகே பாரிய தீ விபத்து. தொடர்வன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டம் கரைதுறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் கொக்குத்தொடுவாய் மத்திய கிராம சேவையாளர் பிரிவில் குஞ்சுக்கால்வெளி கிராமத்தில் தமிழ் மக்களின் நிலங்களை அழித்து பெரும்பான்மை இனத்தவர்களால் சட்டவிரோதமாக உப்பளம் ஒன்றை அமைக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சட்டவிரோத செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் காணி உரிமையாளர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமது பூர்வீக வயல் காணிகளை அழித்து உப்பளம் செய்யும் நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரம் இழக்கப்படுவதோடு பிரதேசத்தில் உள்ள உயிரினங்கள் அழிவடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், சொந்த நிலத்தை இழந்து தாம் குத்தகைக்கு நிலத்தை வாங்கி விவசாய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். குறித்த போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். அண்மையில் தமிழகத்தில் இயற்கை எய்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லகண்ணுவுக்கு யாழ்ப்பாணத்தில் மிகவும் உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. அரசியலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை தூய்மை, எளிமை, நேர்மை, பொது உடைமையை கடைபிடித்து வந்த நல்லகண்ணு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகிறார். அவரின் தன்னலமற்ற தியாக வாழ்வை நன்றியுடன் நிறுவிக்கொள்ளும் வகையில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இந்த நினைவுகூரல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன், சமூக ஆய்வாளர் மதுசூதனன் ஆகியோர் நினைவுரைகளை தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் செல் திசையுடன் தொடர்புபடுத்தி ஆற்றியிருந்தனர். பசுமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் சிவனேசனின் வரவேற்புரையுடன் ஆரம்பமாகிய நிகழ்வில் மண்டபம் நிறைந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு நல்லகண்ணுவின் திருவுருவப்படத்துக்கு சுடரேற்றி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தியிருந்தனர். QR நடைமுறை காரணமாக வாகன இறக்குமதியாளர்கள் பாரிய சிக்கலை எதிர்நோக்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அவற்றுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு தகுந்த வேலை திட்டம் ஒன்றை உருவாக்கி தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது அவை அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைவதாகவும் அங்கிருந்து வாகனங்களை கொழும்புக்கு கொண்டு வருவதில் எரிபொருள் தட்டுப்பாடு பெரும் தடையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து அரசாங்கத்துடன் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றுக்கு வர தயாராக உள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். உலக சந்தையில் பிரெஞ்சு கச்சா எண்ணெயின் விலை இன்று $104 அமெரிக்க அதிக விலையில் உயர்ந்துள்ளது. இது கடந்த சில நாட்களில் காணப்பட்ட கடுமையான ஏற்றத்தின் தொடர்ச்சியாகும். கடந்த வார இறுதியில் $103 கீழ் இருந்த விலை தற்போது $104 தாண்டியுள்ளது. நேற்றைய தினம் உலகளாவிய விலைகளுக்கான மிக முக்கியமான அளவுகோலான பிரெஞ்சு கச்சா எண்ணெய் 3% வரை உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு $106 எட்டியுள்ளது. பின்னர் இன்று அதிகாலை ஓரளவுக்கு குறைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது இன்று தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி 4,06,000 ரூபாவாக இருந்த 24 கேரட் தங்க பவுன் ஒன்று குறிப்பாக
2000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. 24 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 4,08,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 3,76,300 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வெள்ளவத்தையில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து விழுந்து தமிழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். ஃப்ரெட்டிகா வீதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டிடத்தில் இருந்து விழுந்து 30 வயதுடைய நபர் ஒருவரை உயிரிழந்தார். உயிரிழந்தவர் உடவளவு ஒலிமேடு பகுதியைச் சேர்ந்த புவனேஷா ராசா ஸ்ரீகாந்த் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். நிர்மாணிப்பிலிருந்து 10 மாடி கட்டிடத்தின் 7வது மாடியில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது லிப்டில் இருந்து விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காயமடைந்த இளைஞரை உடனடியாக அங்கிருந்த தொழிலாளர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். தான் கொல்லப்பட்டு விட்டதாக பரவி வரும் வதந்திகளை மறுக்கும் வகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு புதிய காணொலி ஒன்றை வெளியிட்டார். எருசலேம் அருகிலுள்ள ஒரு கஃபேவில் பதிவு செய்யப்பட்ட அந்த காணொலியில் நெதன்யாகு தேநீர் கொடுப்பதையும் தன்னை பற்றிய வதந்திகளை நகைச்சுவையாக மறுப்பதையும் தெரிவித்தார். காணொலியில், நான் இறந்து விட்டேன், தேநீருக்காக, என் மக்களுக்காகவும் நான் இறக்க தயாராக இருக்கிறேன், என் விரல்களின் எண்ணிக்கையை எண்ணி பார்ப்பீர்களா என்றும் அவர் அதன்போது நகைச்சுவையாக தெரிவித்திருந்தார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை முழு சக்தியுடன் துரத்தி கொலை செய்வோம் என பகிரங்க அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலே போர் 3வது வாரத்தை எட்டிய நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நேரடியாக குறிவைத்து கொலை அச்சுறுத்தல் வெளியிட்டுள்ளது. மேலும், இந்த குழந்தை கொலைக்கார குற்றவாளி உயிருடன் இருந்தால் அவரை முழு சக்தியுடன் துரத்தி கொலை செய்வதை தொடர்வோம் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் USS டேண்டட் ஆர் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பலின் ஆதரவு வலையமைப்புகள் குறிவைக்கப்படும் என ஈரான் அதிகாரப்பூர்வ அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. இது மத்திய கிழக்கில் இடம்பெறும் தற்போதைய போர் பதற்றத்தை தீவிரப்படுத்தும் நிலையில் வெளியாகியுள்ளது. மேலும், ஈரானினுடைய ஒரு அறிக்கை ஒன்றில் செங்கடலில் நிலைநிறுத்தப்பட்ட USS கப்பல் குழுவுக்கு ஆதரவளிக்கும் லாஜிஸ்டிக் மற்றும் சேவை மையங்கள் சட்டபூர்வமான இராணுவ இலக்குகளாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை ஈரானிய ஊடகங்களில் மற்றும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. கப்பலின் இருப்பு இஸ்லாமிய குடியரசுக்கு நேரடி அச்சுறுத்தல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தைகள் கோர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்புடன் செல்ல உதவியதற்காகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையின் விளைவாக இந்திய கொடியேந்திய 2 எரிவாயு டேங்கர் கப்பல்கள் கடந்த சனிக்கிழமை ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்து சென்றது. நான் தற்போது அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறேன். அந்த பேச்சுவார்த்தைகள் சில நல்ல முடிவுகளை தந்துள்ளதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியாவில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் திரவ பெட்ரோலிய வாயு தேவையின் சுமார் 60% இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். இதனிடையே எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சத்தால் இந்தியாவின் பல நகரங்களில் சமையல் எரிவாயு விற்பனை மையங்களின் முன்பு நீண்ட வரிசை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ஒரு புதிய சுற்று ஏவுகணை தாக்குதல்களை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை நடத்தியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் குறிப்பாக வெடித்ததிலிருந்து முதன்முறையாக மூலோபாய திட எரிபொருள் செல்ஜில் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இந்த விபத்து சம்பவத்தை நடத்தியுள்ளது. மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4இன் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக IRGC 54வது அலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருப்பது என்பது அமெரிக்காவிற்கும் உலகத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அச்சுறுத்தல் என டொனால்ட் ட்ரம்பின் ஐநா தூதுவர் தெரிவித்துள்ளார். இதனை சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு எதிரான விவகாரத்தில் அமெரிக்கா இவ்வளவு வலிமையான நிலையில் இருந்ததில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டார். இது குறித்து தெரிவிக்கையில், உலகளாவிய எரிசக்தி விநியோகத்துக்கு அவர்கள் என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் செயற்பாடுகளையும் அவர்கள் எல்லா திசைகளிலும் தாக்குதல் நடத்துவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை அவர்கள் அணு ஆயுத பாதுகாப்பின் கீழ் இதை செய்திருந்தால் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஈரானின் போர் முயற்சிகளுக்கு உதவும் வகையில் ரஷ்யா உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றது என்ற கருத்துக்கள் குறித்து நாம் கருத்து தெரிவிக்கப் போவதில்லை. ஆனால் ஒருவேளை அப்படி தகவல் பகிரப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக எந்த பலனையும் அளிக்கவில்லை என்று மைக் வால்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் பாதுகாப்பு படை கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானின் மேற்கு பகுதி மற்றும் மத்திய பகுதியில் 200க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்களையும் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளையும் குறிவைத்து தொடர்ந்து இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக IDF தெரிவித்தது.
இந்த தாக்குதலில் ஆட்சி அதிகாரிகள் செயற்பட்டு வந்த கட்டளை மையங்கள், பாதுகாப்பு அமைப்புகள், ஆயுத சேமிப்பு உற்பத்தி நிலையங்கள் ஆகியவை இலக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் புதிய உச்சத்தலைவராக பொறுப்பேற்ற மொஜ்தபா கமேனி உயிருடன் இல்லை என்று தகவல் கிடைத்துள்ளது. ஒருவேளை அவர் உயிருடன் இருந்தால் சரணடைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் மோதலில் உடனடி போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை என தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப், ஈரானின் புதிய உச்சத்தலைவர் மொஜ்தபா கமேனி உயிருடன் இல்லை என்று எனக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு ட்ரம்ப் அளித்த பேட்டியில், ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறது, ஆனால் வழங்கப்பட்ட விதிமுறைகள் இன்னும் போதுமானதாக இல்லாதால் நான் அந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்ள விரும்பவில்லை என தெரிவித்தார். மேலும் எதிர்காலத்தில் எட்டப்படும் எந்த ஒரு ஒப்பந்தமும் மிகவும் உறுதியானதாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். அந்த ஒப்பந்தத்துக்கான நிபந்தனைகள் குறித்து கேட்டபோது, அந்த நிபந்தனைகள் குறித்து நான் உங்களிடம் கூற விரும்பவில்லை. இருப்பினும் ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டங்களை முழுமையாக கைவிடுவது அந்த ஒப்பந்தத்தின் முதன்மையான அங்கமாக இருக்கும் என்றும் அவர் அதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். துபாய் சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் விளைவாக பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஏற்பட்ட தீயை அணைக்க அதிகாரிகள் முயற்சித்து வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இதுவரை எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை. எரிபொருள் தொட்டியை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தீயை கட்டுப்படுத்த சிவில் பாதுகாப்பு குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.